வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் ஜோஷி மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே முதல் இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. தொடங்கியது தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ராஜீவ்குமார் ஆலோசனை. அமைச்சர் சுவாமிநாதனின் தந்தை முத்தூர் பெருமாள் சுவாமி மறைவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன். போராட்டத்தில் பலியான விவசாய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. 6 வயது பூர்த்தியானால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தேர்வு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கச்சத்தீவு திருவிழா புறக்கணிப்பு. வெளி மாவட்டங்களில் இருந்து ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உடல்நல பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் ஜோஷி இன்று காலமானார். மராட்டிய முன்னாள் முதலமைச்சரும் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகருமான மனோகர் ஜோஷி இன்று காலை மாரடைப்பால் காலமானார். கடந்த புதன்கிழமை உடல்நல பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் மனோகர் ஜோஷி அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நலம் மோசமடைந்து இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் நேற்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மனோகர் ஜோஷி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மனோகர் ஜோஷியின் மறைவு வேதனை அளிக்கிறது என்றும், மூத்த தலைவரான அவர் பல ஆண்டுகளாக பொது சேவையிலும் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்துள்ளதாக கூறினார். அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே முதல் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், முதல் 2 ஆண்டுகளில் நிதி அமைச்சராக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்று புகழாரம் சூட்டினார். 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே வரும் காலம் கணினி காலம் என்று கணித்தவர் கலைஞர் என்றும், அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியால் இந்தியாவிலேயே ஐடி தொழில் புரட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், முதலில் தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்றும், 2வது உலகத்தின் மனிதவள தலைமையகமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக முழு ஈடுபாட்டுடன் அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். ஐடி துறையின் வளர்ச்சியும் மாற்றமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்றும், அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்துவதாகவும் அவர் பேசினார். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எந்த வகையான முன்னேற்றத்தை அடைகிறதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக்க உழைப்போம் என்று அவர் கூறினார். முதல் 2 ஆண்டுகள்ல நிதியமைச்சரா மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர். மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன். அவரை நான் மாற்றியதற்கு காரணம், ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது. அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும். நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே
வருங்காலம் என்பது கணினியின் காலம், தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால தான் 1996, 2001 காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழுது. சென்னையில் தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மேற்கொண்டு வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னைக்கு வந்தார். இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் உத்தேச தேர்தல் தேதி, வாக்குச்சாவடி நடத்தை விதிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதனின் தந்தை முத்தூர் பெருமாள் சுவாமி மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரும் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினருமான மு.பி. சுவாமிநாதனின் தந்தை முத்தூர் பெருமாள் சுவாமி மறைந்த செய்தியறிந்து வருந்தினேன். தந்தையை இழந்து தவிக்கும் மு.பி. சுவாமிநாதனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்ததாகவும், அப்போது 94 ஆண்டுகளை கடந்து நிறைவாழ்வு வாழ்ந்த தன் தந்தை அவரது இறுதி மூச்சு வரை உழவராக வாழ்ந்ததை குறிப்பிட்டார். பெருமாள் சுவாமி அவர்களது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மீண்டும் எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதில் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் பலியான விவசாய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை கடந்த 13ஆம் தேதி தொடங்கினர். பஞ்சாப், ஹரியானா இடையிலான ஷாம்பு எல்லையிலும் கானாரி எல்லையிலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அங்கு அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. மத்திய அரசுடன் நடத்திய 4வது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்து கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் போராட்டத்தை விவசாயிகள் நிறுத்தி வைத்தனர். இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். பஞ்சாப், ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் தடுப்புகளை நோக்கி சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் சுப்கரன் சிங் என்ற 21 வயதான விவசாயி பலியானார். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கையை இன்று மாலை முடிவு செய்வதாகவும் விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையே போராட்டத்தின் போது பலியான விவசாயி சுப்கரன் சிங் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவியாக அளிக்கப்படும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. சோளிங்கர் ஸ்ரீ அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் கம்பி வட ஊர்தி ரோப்கார் பணிகளை அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கம்பி வட ஊர்தி ரோப்கார் வசதியின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனை அமைச்சர்கள் ஆர் காந்தி மற்றும் பி.கே. சேகர்பாபு ஆகியோர் பார்வையிட்டு ரோப்கார் அமைவிடத்தில் பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதி கட்டமைப்பு பணி நிலவரங்களை கேட்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து இரு அமைச்சர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், துறை சார்ந்த அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தேரோட்டம் தொடங்கியது. சுவாமி குமரவிடங்க பெருமான், வள்ளி, தெய்வானை அம்பாள்களுடன் எழுந்தருளிய பெரிய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். ரத வீதிகளை சுற்றி வலம் வரும் தேர் மீண்டும் நிலைக்கு வந்த பின்னர் தெய்வானை அம்பாள் எழுந்தருளிய தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
விஜய் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திலும் தனது கட்சியை பதிவு செய்துள்ள நடிகர் விஜய் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு ஆலோசனைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டன. குறிப்பாக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். பின்னர் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி முதல் மாநாட்டை மதுரையில் பிரமாண்டமாக நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநாட்டில் கட்சி கொடி மற்றும் கொள்கைகள் அறிவிக்கப்பட உள்ளன. பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இளம் பெண்களை கவரும் வகையில் கட்சி கொள்கைகள் மாநாட்டில் அறிவிக்கப்பட உள்ளன. கடலூரில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் உருவ சிலை திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவ சிலை திறப்பதற்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்தார். இந்நிலையில் முன்னாள் தொழிலாளர் துறை அமைச்சர் MC சம்பத் ஆணைக்கிணங்க நகர துணை செயலாளர் மோகன் தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் மேளதாளத்துடன் 500 மீட்டர் தொலைவு வரை மலர்தூவி வழிநெடுகிலும் வரவேற்றனர். மேலும் ராட்சச ரோஜா மாலை கிரேன் மூலம் மாலை அணிவித்து கேரள மேளம் சிவாச்சாரியர் முன்னிலையில் முதல் மரியாதை வழங்கி வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர சார்பு அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மா தெய்வத்தை வணங்கி 2,06,00,000 தொண்டர்கள் அடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவியாக விளங்கிய இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே நான் இந்த மேடையிலே பொதுச் செயலாளராக திறக்கவில்லை, உங்களில் தொண்டனாக இருந்து இந்த சிலையை நான் திறந்திருக்கின்றேன். தொண்டன் என்பது நிரந்தரமான பதவி. ராமநாதபுரத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி திறந்து வைத்தார். இந்நிலையில் ஊராட்சித் தலைவர் நசீன் முகைதீன், வரிசை முகமது, அப்துல் ஜப்பார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினரான பின்பு மாவட்டம் முழுவதும் 2000 சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் இதர பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று 20க்கும் மேலான உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து 5க்கும் மேலான பயணியர் நிழற்குடைகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது என்றும், பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான கட்டடங்கள் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர், என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு பங்கு அளித்தால் ஒன்றிய அரசினுடைய அடல் ஜோதி யோஜனா திட்டத்தின் மூலமாக 3 பங்கு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை பயன்படுத்தி தொகுதி மேம்பாட்டு நிதி 1.25 கோடி ரூபாயை அந்த திட்டத்திற்கு ஒதுக்கி 3.25 கோடி ரூபாய் அடல் ஜோதி யோஜனா நிதியும் சேர்த்து 5 கோடி ரூபாய் அளவுக்கு மாவட்டம் முழுவதும் 2000. மேலூர் அருகே கார் மீது மினி லாரி மோதியதில் கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் இறங்கி தீப்பற்றி எரிந்தது. மதுரை தல்லாகுளத்தைச் சேர்ந்த சுந்தரராஜன் தனது மனைவி சங்கேஸ்வரி மற்றும் உறவினர்கள் உட்பட 5 பேருடன் மதுரையில் இருந்து சென்னைக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார்.
அப்போது மேலூர் அடுத்த கொட்டாம்பட்டி அருகே பின்னால் மதுரையில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி சுந்தர்ராஜன் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் இறங்கிய நிலையில் காரில் திடீரென்று தீ பரவத் தொடங்கியது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கொட்டாம்பட்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் காரில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர். மேலும் போலீசார் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வழிச்சாலையில் கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் உலக தாய்மொழி நாளை கொண்டாடும் வகையில் பேரணி நடைபெற்றது. சித்தாபுதூர் அரசு மகளிர் பல்தொழில் கல்லூரியில் தொடங்கிய பேரணியானது கோவை வ.உ. சிதம்பரம் பூங்காவில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியை பேரூரா தினம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மேனாள் சுப்பிரமணியம் தலைமையேற்று நடத்தினர். இதில் தாய்மொழியை பயிற்று மொழி, தாய்மொழியை ஆட்சி மொழி, தாய்மொழியை நீதிமன்ற மொழி, தாய்மொழியை வழிபாட்டு மொழி என முழக்கமிடப்பட்டது. பேரணியில் கல்லூரி மாணவர்கள், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவை, பொதுமக்கள் என 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வங்காளதேசத்திலே டாக்கா பல்கலைக்கழகத்திலே வங்கமொழி முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள். அதிலே 9க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரை நீத்தார்கள். அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஐக்கிய நாடுகள் சபை 1998 பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி நாளாக அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய நல்ல முயற்சியோடும் நம்முடைய ஆதீனங்களுடைய ஒருங்கிணைப்போடும் பல்வேறு தமிழ் அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடும் பாரதியார் பல்கலைக்கழக நாட்நலப்பணி திட்டம் மற்றும் தமிழ்துறை போன்றவற்றினுடைய ஒத்துழைப்போடும் இந்த பேரணி கடந்த 16 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. தென்காசியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பட்டதாரிகள் அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒன்றிணைந்து பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமானது வருகிற 27ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. காட்பாடி ரயில் நிலையத்தில் 36 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் மூலம் கஞ்சா கடத்துவதாக காட்பாடி ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ரயில்வே காவல் ஆய்வாளர் சித்ரா தலைமையில் போலீசார் ஹாதியா பெங்களூர் செல்லும் ரயிலில் சோதனை செய்தபோது S5 பெட்டியின் கழிவறைக்கு அருகே 21 கிலோ கஞ்சாவும், கேரளாவை சேர்ந்த விகாஸ் பாபு என்பவரிடம் 5.5 கிலோ கஞ்சாவும், பீகாரைச் சேர்ந்த ரவிராஜ் வன்சியிடம் 10 கிலோ கஞ்சா என மொத்தம் 18 பண்டல்களில் 36 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேலத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் குட்டி நாய் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்துள்ளது துட்டம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆட்டையான் வளவு கிராமம் உள்ளது. இந்த பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து சுற்று வட்டார கிராமங்களுக்கும் குடிநீர் செல்கிறது. மேலும் வட்டார அரசு பள்ளி கூடங்களுக்கும் இந்த நீர்தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஆபரேட்டர் அமாசி என்பவர் வழக்கம் போல் நீர்த்தேக்க தொட்டியின் மேலே ஏறி பார்த்தபோது தொட்டிக்குள் ஒரு குட்டி நாய் இறந்த நிலையில் மிதந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட ஆபரேட்டர் அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டதை அடுத்து அங்கே ஊர் மக்கள் கூடினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தாரமங்கலம் காவல்துறையினர் நீர்த்தேக்க தொட்டியை பார்வையிட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். நான் இந்த ஆட்டையான் வட்டம் எங்கள் செம்புக்கு நான் ஆப்ரேட்டர் வேலை செஞ்சுட்டுருக்கிறேன். ஒரு 2 காலமாக செஞ்சுட்ருக்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு வந்து நான் தண்ணி எடுத்து விட டேங்கு நம்பி வச்சான்னு ஏறி மேலே பார்த்தேன். பார்க்கும்போது நாய் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. மூடி நீக்கிவிட்டு பார்க்கும்போது என் நாயை எடுத்து எஞ்சிட்டேன். இது நீங்கள் இது இது யாரும் நாயெல்லாம் தானாக மேலே ஏறி விழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது யாரையும் சதி வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த சதியை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் பஞ்சாயத்துக்காரரும் காவல்துறையும்
இதை கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுத்து இதை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி தாழ்ந்த பணியோட அன்போட கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூரில் தோப்பலகுண்டா பூசாரி வட்டம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கத்தாரி ஊராட்சிக்குட்பட்ட தோப்பலகுண்டா பூசாரி வட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த அரசுக்கு சொந்தமான ஓடை புறப்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு மற்றும் கழிவறை கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமன்றி அப்பகுதியில் சரியான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும், அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அகற்ற வேண்டும் என கூறி மனு அளித்துள்ளனர். மேலும் அந்த மனுவின் மீது இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் பூசாரி வட்டம் பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டக்காரர்களிடம் வட்டாட்சியர் சமரச பேச்சில் ஈடுபட்டதன் பேரில் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தென்காசியில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டு வளர்ச்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் நன்னகரம் பகுதியில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பட்டு வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தியும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் காலதாமதமின்றி பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என ஊழியர்கள் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கர்ப்பிணி பெண் திடீரென தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பெண் ஒருவர் தனது பெண் குழந்தையுடன் திடீரென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரடியாக அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினார். அப்போது அந்த பெண் வடலூர் அருகே உள்ள வானதி ராயபுரத்தைச் சேர்ந்த பூவராகசுவாமி மனைவி காயத்ரி என்பதும் அவர் தற்போது 3 மாத கர்ப்பமாக இருப்பதும் தெரியவந்தது. மேலும் அந்த பெண்ணின் கணவர் அவரையும் அவரது பெண் குழந்தையையும் அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் 2வது பெண் குழந்தையாக பிறந்து விடுமோ என்ற எண்ணத்தில் தினந்தோறும் அவரை துன்புறுத்துவதாகவும் தெரியவந்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் காயத்ரியின் கணவரை அழைத்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். பின்னர் காயத்ரியை ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடியாத்தத்தில் அமரன் திரைப்படத்தை தடை செய்ய கோரி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் அமரன் திரைப்படத்தை தடை செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்தும் இஸ்லாமியத்திற்கு எதிராகவும் அமைந்திருப்பதாக கூறி அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கமலஹாசன் மற்றும் கதாநாயகன் சிவகார்த்திகேயன் ஆகியோரின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி செய்தனர். இதனையடுத்து உடனடியாக இருவரின் உருவ பொம்மையை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் சித்தூர் கேட் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் நிர்வாகி சோழநகர் பிரபாகரன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். இதனையடுத்து அவர்கள் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி முன்னிலையில் வேப்பூர் கட்சி தலைமை அலுவலகத்தில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். இதனையடுத்து அனைவரையும் மாவட்ட செயலாளர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். அப்போது மாவட்ட செயலாளர் கட்சி உள்கட்டமைப்பு பதவிக்கு மனு பெற்று வந்த நிலையில் சோழநகர் பிரபாகரன் பெண்ணாடம் நகர செயலாளர் பதவிக்கு விருப்ப மனு அளித்தார். இந்நிகழ்வில் நல்லூர் வடக்கு ஒன்றியம் துணை செயலாளர் சுரேஷ், பெண்ணாடம் நகர துணை செயலாளர் பரமேஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது தொகுப்பாக காணலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் நாள் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பாலாம்பிகை, விருத்தகிரீஸ்வரர், விருதாம்பிகை, விநாயகர், முருகன், சமுண்டீஸ்வரி ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு நடைபெற்ற பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்று வழிபட்டனர்.
வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள், ஆலய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கிலி கிராமத்தில் உள்ள பாலாற்றங்கரையோரம் உள்ள பெரிய முழு உருவ குழந்தை முனீஸ்வரர் ஆலயத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரம ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் ஓத குழந்தை மூலவர் முனீஸ்வரர் சிலை மீது ஊற்றப்பட்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி பிரமோற்சவம் விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா கோவிலுக்கு வருகை தந்து மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பிளேக் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள செல்வ சக்தி கணபதி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. கோவிலின் அருகே உள்ள ஆப்பிள் பட்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அழகு வள்ளி கலைக்குழுவின் 20வது வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி கோட்டை பகுதியில் உள்ள கண் திறந்த கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பிப்ரவரி 16ஆம் தேதி காவிரி ஐயாளம்மன் படைத்துறையில் இருந்து தீர்த்தக்குடம் எடுத்து வரப்பட்டு 8 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பரிவார யாகசாலை, பூர்ணகீதி கடம் புறப்பாடு நடைபெற்று உபசார பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 46,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 5 ரூபாய் குறைந்து 5,795 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 40 ரூபாய் குறைந்து 46,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் 6,322 ரூபாய்க்கு, ஒரு சவரன் 50,576 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 123 புள்ளிகள் அதிகரித்து 73,281 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 35 புள்ளிகள் அதிகரித்து 22,253 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் ஜோஷி மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே முதல் இலக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. தொடங்கியது தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ராஜீவ்குமார் ஆலோசனை. அமைச்சர் சுவாமிநாதனின் தந்தை முத்தூர் பெருமாள் சுவாமி மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம், பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன். போராட்டத்தில் பலியான விவசாய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. 6 வயது பூர்த்தியானால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும், மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தேர்வு, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கச்சத்தீவு திருவிழா புறக்கணிப்பு, வெளி மாவட்டங்களில் இருந்து ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் ஏமாற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.